சேதமடைந்த வீட்டை காலி செய்யாமல் இருப்பதினால் 960 குடும்பத்தினருக்கு வீடு கிடைக்காத சூழல் நிலவுவதாக சம்பந்தப்பட்டவர் மீது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார். கோவை சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையம் உழவர் சந்தை பின்புறம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 960 அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து சிதலமடைந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் குடியிருப்புகளை காலி செய்தனர். இந்த நிலையில் குடியிருக்கும் 6 பேர் காலி செய்யாமல் தாமதம் செய்து வருவதாக கூறி சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரிய வீட்டு உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த மறு கட்டமைப்பிற்கான நடவடிக்கை கூட்டுக்குழு சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் கூறியதாவது, குடியிருப்பில் மொத்தம் 960 வீடுகள் இருந்த நிலையில் அனைத்தும் சேதமடைந்ததால் அனைவரும் வீட்டை காலி செய்தனர். தற்போது புதிதாக வீடு கட்டும் பணி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அங்கு குடியிருக்கும் 6 பேர் வீட்டை காலி செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதினால் 960 குடும்பத்தினருக்கு வீடு கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த 6 பேர் காலி செய்தால் மட்டுமே வீடுகள் கட்டப்பட்டு பின்னர் அனைவருக்கும் வழங்கப்படும். ஆனால் இவர்கள் காலி செய்ய மறுப்பதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையாளரை வலியுறுத்தினர். இதனால் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் சமூக விரோதி கூடாரமாக மாறி வருவதாகவும் வீடுகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே சமூக விரோதி செயல்களை தடுக்க முடியும் என கோரிக்கை விடுத்தனர்.